நண்பர்களே ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எதெல்லாம் வச்சு கணக்கிடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. வீடியோஸ பார்த்துட்டு அவளுக்கு என்ன ஆகா, ஓஹோ! அப்படி இப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். உலகத்துல மனுஷனா பிறந்துட்டு கஷ்டம்னு ஒண்ணு இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குறிப்பா பொண்ணுங்கள பொறுத்தவரைக்கும் அம்மா வீட்ல இருக்கிறப்போ ஒரு கஷ்டமும் தெரியாம இருந்திருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தன்னை பார்த்துக்க நேரம் கிடைச்சாது. காலையில எழும்புற நேரத்துல இருந்து வீட்டை பார்த்துக்கணும், மாப்பிள்ளைய பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், போதாததுக்கு எல்லாம் செஞ்சு வச்சாலுமே என்னத்த கிழிச்சேன்னு 1008 குறைபாடுவாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிடணும். மாறி எதனா பேசிட்டோம் அப்படின்னா அடி வாங்கிக்கிட்டு மூலை முக்கில் உட்காந்து அழுதுகிடணும். இது எல்லாத்துக்கும் மேல பெரிய ஒரு பாறாங்கல்ல தலையில நிமித்தி வச்ச மாதிரி எல்லா கஷ்டமும் நமக்கேங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு டிப்ரெஷன் வேற. எல்லாத்தையும் அனுபவிச்சு எடுத்துக்கிட்டு ஆறுதலுக்கு அம்மா அப்பான்னு தேடி போறப்ப அவங்களும் இல்லை அப்படின்னா சோழி முடிஞ்சிச்சு. ஏன்னா 1000 பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும் நம்ம தப்பே பண்ணாலும் கூட நமக்கு கூட நிக்கிறது அம்மா அப்பா மட்டும் தானே. எப்படியாவது வெளியில வந்துருவோம், எதையாவது பண்ணி எடுத்து வந்துட்டோன்னு வைங்க, இவளுக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு பேசுறதுக்கு வெளியில ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கும். சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு, அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் அனுபவிச்சு எடுத்து தான் வெளியில கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் உண்மைங்கிறவங்க கமெண்ட்ல ஒரு ஆமாசாமி போட்டுருங்க. சமைக்கிற நேரத்தில் நான் இப்படி தான் அதே இதே எல்லாத்தையுமே யோசிச்சு எடுத்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னமோ எல்லாத்தையும் புலம்பி தீக்கணும்னு தோணுச்சு, அதனால சொல்லி தீர்த்துட்டேன். சரியா நண்பர்களே, ஒன்று நினச்சிக்காதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி ஒன்று சப்போர்ட் பண்ணி விடுங்க.